சௌனகான்வய பயோனதம் பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலப்த ஜனிட்டகந்தம் ஸ்ரீ வேதாந்தயுக்ம வசீகர்ண பிரவீணம் ஸ்ரீ தேகலீஷ குருவரியமகம் பிரபத்தேன். திருப்பாவையின் முதல் பாசுரத்தின் அவதாரிகை. தாயார் இந்த பிரபந்தத்தில் கூற வந்த பிராபியம் மற்றும் பிராபகத்தை இந்த முதல் பாசுரத்தில் சுருக்கமாக கூறியுள்ளார். அதாவது இந்த திருப்பாவையில் கூற வந்த பலனையும் அந்த பலனை அடையக்கூடிய வழியையும் இந்த முதல் பாசுரத்தில் மிக சுருக்கமாக கூறியுள்ளார். எவ்வாறு என்றால், மார்கழி திங்கள் முதல் செல்வ சிறுமீர்கால் வரை பலனை கூறியுள்ளார். அதாவது பிராபியமான உபேயத்தை கூறியுள்ளார். கூர்வே கொழுந்தொடிலன் முதல் நாராயணனே நமக்கே பறை தருவான் வரை பலனை அடையக்கூடிய வழியை கூறியுள்ளார். அதாவது பிராபகமான உபாயத்தை கூறியுள்ளார். கண்ணன் பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்கள் முதல் 18 அத்தியாயங்களை கொடுத்தான். அதில் இறுதியில் கண்ணன் கூற வந்த அந்த அர்த்தத்தை தாயார் மிக எளிமையாக இந்த முதல் பாசுரத்திலேயே நமக்கு அருளியுள்ளார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வே கொழுந்தொடிலன் நந்தகோபன் குமரன் ஹேராந்த கண்ணி யசோதைலஞ்சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியும் போர்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். இந்த ஆயர்பாடியில் இருக்கும் கோபாலர்கள் தன்னுடைய கோபிகைகளை கண்ணனிடமிருந்து பிரித்தனர். ஏனென்றால் கண்ணன் வெண்ணெய் திருடுவது, பானை உடைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தான். கண்ணனிடம் இவர்கள் சேர்ந்தால் கண்ணனை போன்று இவர்களும் தீங்கு செயல் செய்வார்கள் என்று அஞ்சி கண்ணனிடமிருந்து இவர்களை பிரித்தனர். ஆகையால் இவர்கள் மிகுந்த துன்பமடைந்தனர். சில நாட்களாக ஆயர்பாடியில் மழையே பொழியவில்லை. இவர்கள் அனைவரும் நந்தகோபாலரிடம் சென்று விண்ணப்பித்தனர். மழையே பொய்யவில்லை என்று சாதித்தார். அதற்கு நந்தகோபாலரோ, இங்கிருக்கும் அனைத்து கோபிகளும் பாவை நோன்பு நோட்டால் மழை பொழியும் என்றார். இதற்கு தலைவனாக யாரை நியமித்தீர் என்று கேட்க, அதற்கு நந்தகோபாலரோ கண்ணனையே நியமித்தேன் என்று சாதித்தார். ஆகையால் இந்த கோபிகைகள் அனைவரும் சந்தோஷமடைந்தனர். ஏனென்றால் இவர்கள் கண்ணனை அடைய போகிறார்கள் அல்லவா. மார்கழி திங்கள். முதலில் தாயார் காலத்தை கொண்டாடுகின்றார். ஏனென்றால் இந்த காலத்தில் தானே கண்ணனை இவர்கள் அடைகிறார்கள். ஆகையால் முதலில் தாயார் காலத்தை கொண்டாடுகின்றார். மாசானா மார்க சீர்ஷகா என்று கண்ணன் தன்னுடைய பகவத்கீதையில் கூறியபடி மாதங்களில் இவன் மார்கழி மாதமாக உள்ளான். மேலும் நாளுக்கு பிரம்ம முகூர்த்தம் போலே வருடத்திற்கு இம்மாதம். ஒரு நாளுக்கு பகல் பொழுதுக்கு முன்பொழுதுதான் பிரம்ம முகூர்த்தம். அதுபோன்று ஒரு வருடத்திற்கு இந்த மார்கழி மாதம். ஆகையால் தாயார் முதலில் இந்த மார்கழி மாசத்தை கொண்டாடுகின்றார். அடுத்ததாக மதி நிறைந்த பக்ஷத்தை கொண்டாடுகின்றார். அதாவது திதியை கொண்டாடுகின்றார். பூர்ண சந்திரன் பிரகாசிக்கும் நேரம். முன்பிருந்த பௌர்ணமி இவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கவில்லை. ஏனென்றால் அப்பொழுது இவர்கள் கண்ணனிடம் சேரவில்லை. இப்பொழுதுதான் இவர்கள் கண்ணனிடம் சேருகிறார்கள். ஆகையால் இப்பொழுது அந்த பக்ஷத்தை தாயார் கொண்டாடுகின்றார். நன்னாளால் இப்பொழுது இந்த நாளை கொண்டாடுகின்றார். முன்பு மாதத்தை கொண்டாடினார், பின்பு பக்ஷத்தை கொண்டாடினார், இப்பொழுது நாளை கொண்டாடுகின்றார். திருமழிசை ஆழ்வார் சாதிக்கின்றார், அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன் என்று. நான் திருமந்திர உபதேசம் பெறுவதற்கு முன்பு நான் பிறந்ததாகவே கருதவில்லை. அதற்கு நான் திருமந்திர உபதேசம் பெற்ற பின்புதான் நான் பிறந்ததாகவே உணர்கின்றேன் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். அதுபோன்று இந்த கோபிகைகளும் கண்ணனை அடைவதற்கு முன்பு இந்நாட்களாகவே நாங்கள் கருதவில்லை. கண்ணனை அடைந்த பின்புதான் இந்த நாட்களை நாங்கள் நாட்களாகவே கொண்டாடுகின்றோம் என்று ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர். இங்க நீராடல் என்பது கிருஷ்ண அனுபவத்தை தாயார் குறிக்கின்றார். மேலும் இந்த பாவை நோன்புக்காக இந்த நன்னாளில் அனைவரும் நீராட வேண்டும் என்று தாயார் கூறுகின்றார்.
போதுவீர் போதுமினோ. இங்கு மகாபலி சக்கரவர்த்தி அற்ப பலனான ஸ்வர்க்கத்துக்காக மிகப்பெரிய யாகத்தை நடத்தினான். அப்படி மிகப்பெரிய யாகத்தை நடத்தியும் அந்த ஸ்வர்க்கத்தை அவனால் அடைய முடியவில்லை. நாமும் அனந்த பலனான நித்தியமான பல இன்பத்தை கொடுக்கக்கூடும் கண்ணனை நாம் ஆசைப்படுகின்றோம். நம்மால் இது முடியுமா என்று ஒரு கோபிகை கேட்க, அதற்கு ஆண்டாள் தாயாரோ, போதுவீர் போதுமினோ, நமக்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு கண்ணனை அடைவதற்கு ஆசை மட்டுமே தகுதி. அந்த ஆசை தகுதி இருந்தால் மட்டும் போதும் என்று தாயார் கூறுகின்றார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுவினோ நேரிழையீர். நேரிழையீர் என்றால் சிறந்த அணிகலன்களை அணிந்திருக்கும் பெண்கள். இந்த பெண்கள் எப்படிப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள் என்றால் கிருஷ்ணனுடைய அனுபவத்தையே எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள். முதலில் தாயார் மாதத்தை கொண்டாடினார், அதற்கு பின்பு பக்ஷத்தை கொண்டாடினார், பின்பு நாளை கொண்டாடினார், இப்பொழுது ஊரை கொண்டாடினார். சீர்மாழ்கும் ஆயர்பாடி. இந்த ஆயர்பாடி எப்படி இருக்கின்றதென்றால், பலராமரும் கிருஷ்ணரும் பிறந்த பின்பு பாலும் வெண்ணையும் வெள்ளம் எடுத்து ஓடுகின்றதாம். இப்படிப்பட்ட சிறப்புடைய ஆயர்பாடி. நாழிப்பால் நாழினை. பலராமரும் கிருஷ்ணரும் பிறப்பதற்கு முன்பு ஒரு படி பாலை காய்ச்சினால் கால் படிதான் நெய் கிடைக்குமாம். ஆனால் பலராமரும் கிருஷ்ணரும் பிறந்த பின்பு ஒரு படி பாலை காய்ச்சினால் ஒரு படி நெய் கிடைக்குமாம். இப்படிப்பட்ட சிறப்புடைய ஆயர்பாடி. செல்வ சிறுமீர்கள். அங்கிருக்கும் சிறுமீர்கள் செல்வமுடைய சிறுமீர்கள். எப்படி என்றால் அவர்களுக்கு என்ன செல்வம் என்றால் கிருஷ்ண அனுபவமே செல்வம். இந்த ஆத்மாவுக்கு நித்தியமான செல்வம் என்னவென்றால் பகவானுடைய சம்பந்தம். அப்படிப்பட்ட செல்வத்தை உடைய சிறுமீர்கள் என்று ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார். மார்கழி திங்கள் முதல் செல்வ சிறுமீர்கள் வரை பலனை தாயார் கூறியுள்ளார். அதாவது பிராபியமான உபேயத்தை கூறியுள்ளார். கொழுந்தொடிலன் முதல் நாராயணனே நமக்கே பறை தருவான் வரை தாயார் உபாயத்தை கூறுகின்றார். கூர்வே கொழுந்தொடிலன். நந்தகோபாலர் எப்படிப்பட்டவர் என்றால் புல் பூண்டை கூட அவர் மிதிக்க மாட்டார் என்று நம் சிறியாத்தான் போலே என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்வார். இந்த நந்தகோபாலருக்கு பிள்ளைகள் பிறந்த பின்பு இவர் வேலாயுதத்தை கூர்மையாக தீட்டிக்கொண்டு கண்ணிமைக்காமல் பலராமரையும் கண்ணனையும் காப்பார். ஆகையால் இங்கு கூர்வே கொழுந்தொடிலன் என்று தாயார் சாதிக்கின்றார். நந்தகோபர். இந்த நந்தகோபர் எப்படிப்பட்டவர் என்றால் அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் என்கின்றபடி பஞ்சலட்ச குடியிலிருக்கும் அனைவர்களுக்கும் தாரக போக்கிய போகங்களான நீர், உணவு, வஸ்திரம் போன்றவற்றை கொடுக்கும் நந்தகோபாலர் நமக்கு கண்ணனை கொடுக்க மாட்டாரா? இப்படிப்பட்ட நந்தகோபாலரை தாயார் கூறுகின்றார். அடுத்ததாக கூர்வே கொழுந்தொடிலன் நந்தகோபன் குமரன். இந்த நந்தகோபன் குமரனை பற்றி தாயார் கூறியுள்ளார். கண்ணன் வெண்ணெய் களவாடி உண்பது, பெண்ணிடம் தீம்பு செய்வது என்ற செயல்களில் ஈடுபடுகின்றான் என்று கோபிமார்கள் நந்தகோபாலரிடம் சென்று வினவினார்கள். அதற்கு நந்தகோபாலரோ, இப்பொழுதே கண்ணனை அழைத்து உங்கள் முன்னாடியே நான் அவனை தண்டிக்கின்றேன் என்று கூறினார். கண்ணனை அழைத்தார். கண்ணனோ வந்துவிட்டான். கண்ணன் எப்படி வந்தான் என்றால், ஐயோ பாவம், இவனா இந்த தீம்பு செய்தான் என்று நினைக்கும்படியாக சக்கரவர்த்தி திருமகனை போன்று, அதாவது ராமரை போன்று வினயமாக வந்து நின்றான். நந்தகோபாலர் கேட்கின்றான், இவனா இந்த தீம்பு செய்தான்? இவன் முகத்தை பார்த்தா நீங்கள் கூறுகிறீர்கள் உங்களுக்கு பழி சொல்ல வேறு ஆள் கிடைக்கவில்லையா? இங்கென்று சென்றுவிடுங்கள் என்று நந்தகோபாலரே கூறும்படி இந்த கிருஷ்ணன் இங்கு வந்து நின்றிருக்கிறான். ஆகையால் இங்கு நந்தகோபாலன் குமரன். கூர்வே கொழுந்தொடிலன் நந்தகோபாலன் குமரன். ஏராந்த கண்ணீர். ஏராந்த கண்ணீர் யசோதை. ஏராந்த கண்ணி யசோதை என்றால் அழகிய கண்களை உடைய யசோதை தாயார். கண்ணனுடைய அனைத்து அழகையும் தன்னுடைய கண்ணில் ஏற்றிக்கொண்டதால் ஏராந்த கண்ணீர் என்ற திருநாமம்.
நந்தகோபாலரோ வேலை கொண்டு கண்ணனை காப்பார். யசோதை தாயாரோ தன்னுடைய கண்ணினாலே கண்ணனை காப்பார். ஏறான் இளம் சிங்கம். இந்த கிருஷ்ணன் நந்தகோபாலரிடம் ஒரு மாதிரியும் யசோதை தாயாரிடம் மறு மாதிரியும் இருந்தான். எப்படி என்றால் நந்தகோபாலரிடம் பணிவாக பவ்யமாக இருந்தான். ஆனால் யசோதை தாயாரிடம் மிடுக்காக திமிராக நடந்து கொண்டான். நந்தகோபாலரிடம் ராமராக, யசோதை தாயாரிடம் நரசிம்மராக நடந்து கொண்டான். யசோதை இளஞ்சிங்கம். கார்மேனி மழைமேகத்தை போன்ற அழகிய தோற்றத்தை உடையவன். எப்படி விவசாயிகளுக்கு இந்த கருமேகத்தை கண்டால் ஒரு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுமோ அதுபோன்று இந்த கண்ணனுடைய கருமை நிறத்தை கண்டால் கண்ணனுடைய பக்தர்களான அனைவருக்கும் இந்த சந்தோஷம் ஏற்படும். ஆகையால் கார்மேனி செங்கண். இங்கு இந்த அழகிய திருமேனிக்கு ஏத்த இந்த கண்களை தாயார் கூறுகின்றார். அதாவது சிவந்த கண்களை உடையவன். கார்மேனி செங்கண் கதிர்மதியும் போர்முகத்தான். அவனுடைய முகம் எப்படிப்பட்ட என்றால் சூரியனை போன்ற வெப்பமும் சந்திரனை போன்ற குளிர்ச்சியும் உடையது. இதை நாம் எங்கு காணலாம் என்றால் நரசிம்ம அவதாரத்தில் காணலாம். தனது பக்தனான பிரகலாதனிடம் குளிர்ச்சியான சந்திரனை போன்ற முகத்தை காட்டினார். அதே நேரத்தில் இரண்யாச்சகனிடம் சூரியனை போன்று வெப்பமான முகத்தை காட்டினார். அதைதான் தாயார் இங்கு கூறுகின்றார். மேனி செங்கண் கதிர்மதியும் போர்முகத்தான் என்று. நாராயணனே நமக்கே. இங்கு தாயார் நாராயணன் என்று கூறியுள்ளார். இந்த ஆயர்பாடி பெண்களுக்கு எப்படி கண்ணன் தான் நாராயணன் என்று எப்படி தெரியும் என்றால், கண்ணன் இந்த கோவர்த்தனகிரியை தூக்குவது, காளிங்க நர்த்தனம் போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தான். இப்படிப்பட்ட செயல்களை நாராயணனால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகையால் இவர்கள் இவன் கண்ணனில்லை நாராயணனே என்று உணர்ந்தார்கள். நாராயணனே நமக்கே பறை தருவான். கண்ணனுடைய திருவடியை நாம் எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அவன் நமக்கு கண்டிப்பாக பலனை கொடுப்பான் என்று தாயார் கூறுகின்றார். நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவர்களும் இந்த பாவை நோன்பினால் பலன் பெற வேண்டும் என்று தாயார் கூறுகின்றார். மேலும் இந்த முதல் பாசுரத்தில் தாயார் இந்த பாவை நோன்புக்கான அதிகாரிகளை கூறியுள்ளார். இந்த அதிகாரிக்கான தகுதிகளையும் கூறியுள்ளார். இந்த அதிகாரிகளுடைய தகுதி என்னவென்றால் ஆசை மட்டுமே தகுதி, வேற எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம். திருக்கோளூர் எம்பெருமானா ஜீய சுவாமிகள் திருவடிகளே சரணம்.